அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அத்த இத்தனை வருஷமா பீரோல இருந்த நகை பணம் எல்லாம் விடுதலைக்காக போராடிட்டு இருந்தது. அதான் நானே விடுதலை கொடுத்து என்னோட எடுத்துட்டு போறேன். என்கிட்ட இருந்தாலும் ஏதோ பிரயோஜனப்படும். பீரோல தூங்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதான் நானே எடுத்துக்கிட்டேன். நீட்ட என்னடாச்சு உனக்கு? என்ன வாய்க்கு வந்த மாதிரி உளர்ற? நான் அப்படி பேசல. அது என்னோட கல்ச்சர், அதாவது கலாச்சாரம். அத்த நான் ஒரு இடத்துல அடக்க ஒடுக்கமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறேன்னு அர்த்தம். ஐ எம் a very innocent man. என்னோட இடத்துல இன்னொரு ஆம்பளை தான் வச்சுக்கோங்க, பொல்லாத வயசுல போலாம் பாரி அப்படின்னு கேட்டிருப்பான். நான் அப்படி இல்ல. 9 மணிக்கு பாம்பே ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு, வரட்டா நீட்டா. ரவி நில்லு, அசஞ்சா சுட்டுடுவேன். சுட்டுடுவியா? நீயா? வர அத்த. ஐயோ, என்னம்மா தங்கச்சி இப்படி பண்ணிட்டியே? அண்ணே அண்ணே, இவன் துரோகி. என்ன கேவலமா பேசினான்னு என் பெட்ரூம்குள்ள வந்து என் பணம் நகை எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டான். இவன் மனுஷன் இல்ல, மிருகம். அவனை நான் தான் ஆத்திரத்துல கொன்னுட்டேன். என்னம்மா அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே? சரி, இதை எப்படி மூடி மறைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கவலையப்படாத. யோ, தூக்கியா? தூக்கா? யாருக்கு தூக்கு? சுட்டவங்களுக்கு தானே தூக்கு. உனத்த தூக்கியா? உதைக்கணும். மெல்ல, மெல்ல. 6 மாசம் வெளியே 6 மாசம் உள்ளன்னு ஜாலியா இருந்தேன் ஐயா. இப்ப மொத்தமா உள்ளதெல்லாம் பாக்குறியே. இப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கியா? பொழுது விடிஞ்சிர போது மண்ணை வெட்டி தள்ளியா? நீட் இது அவன் சொன்னா, இப்ப நான் சொல்றேன். தங்கச்சி, நீ செஞ்ச கொலை யாருக்கும் தெரியாம மண்ணை மூடி மறைச்சிட்டோம். சாதாரணமா மறைக்கல, 12 அடி தோண்டி புதைச்சிருக்கோம். போலீஸ் நாய் வந்தா கூட மோப்ப முடிக்க முடியாது. இது மட்டும் வெளியே தெரிஞ்சது வேலூர் தான். அது மட்டுமா, கடைசியில தூக்குல வேற தொங்குறமே. தூக்குனாலே கடைசி தானே. பேசாம அண்ணன் கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுருங்க. கையெழுத்தா? எதுக்கு? எதுக்கா? உன் ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் உன் சம்மதத்தோட எங்களுக்கு எழுதி கொடுத்ததா பத்திரம். நீ பத்திரமா இருக்கணும்னா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு, இல்லன்னா தொங்குவேன். அண்ணே, உங்களை எவ்வளவு நம்பினேன், நீங்களே இப்படி பண்ணலாமா? இப்பவும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும் தாமா பணத்தை ஆழமா நோண்டி புதைச்சிருக்கிறோம். அதுக்காக வேணும் 5 லட்சமோ 10 லட்சமோ தர்றேன், வாங்கிக்கங்க. எதை வேணாலும் என் பணத்தால வாங்கிடுவேன்னு அடிக்கடி சொல்லுவிய. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாங்கிரு சொல்ல விட்டது. முடியாது, முடியாது. உங்க சுயரூபம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஏமாத சமயம் பார்த்து என் சொத்தையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு போக வந்த திருட்டு பசங்க நீங்க. ஐயோ, என் பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் கொடுக்காத மரியாதையை நான் உங்களுக்கு கொடுத்தேனே. எனக்கு வேணும், எனக்கு வேணும். மரியாதையா வெளியே போங்க, இல்ல இல்ல ரவியை சுட்டு கொன்ன மாதிரி உங்களையும் கொன்னுடுவேன். ஏய், என்ன மிரட்டுறியா? இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடல, உன்னை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.